ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. 2 தீமோத்தேயு 4:2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கவனமாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் தவறென்று எடுத்துரைத்து கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இங்க சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ்ல நம்ம பாக்குறோம். அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல பாருங்க வர்றது மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு வீட்டில் இருக்கோம், இந்த வசனத்தை போய் நீங்க பேசுறீங்களே, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், நான் பைபிளை பத்தி தெரியாதவங்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல விதத்துல நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனா சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டினாலும் திருவசனத்தை ஒவ்வொரு நபருமே நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணுமா, அது நம்ம மேல வந்த கடமைன்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ எனக்கு டைம் கிடையாது, நான் வேலைக்கு போயிட்டு வீட்டில் சமையல் பண்றோம், வீட்டில் வேலை இருக்கு, எனக்கு இதுக்கே டைம் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சில பேர் லேடிஸ் சொல்லலாம். ஆனா சில ஜென்ஸுங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஃபுல்லாமே பாருங்க வெளியே ஒர்க்கு, வண்டியில சுத்துறது தான் என் வேலை, அதனால நான் யார்கிட்டயுமே போய் பேச எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா திருவசனத்தை பாருங்க, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க மத்தவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி அறிவிக்கிறது சமயம் கிடைச்சாலும் கிடைக்காட்டினாலும் சொல்லணும்னு சொல்லி இது ஒரு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. எதுக்காக அப்படின்னா, ஒரு மனுஷன் கூட பாருங்க பரலோக வாழ்வை சுதந்திரிக்கணும்னு தான் கடவுள் விரும்புறாரு. நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு தான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய திருவசனத்தை பிரசங்கம் பண்ணும் பொழுதுதான் பாருங்க அந்த இடத்துல ரட்சிப்பு உண்டாகும். அதனாலதான் இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல சமயம் கிடைக்கல, எனக்கு இதெல்லாம் சான்ஸே இல்லைங்க, எனக்கு சான்ஸ் கிடைக்கிறப்ப வேணா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். சான்ஸ் கிடைச்சாலும் கிடைக்காட்டினாலும் நம்ம சொல்ல வேண்டிய கடமையில இருக்கும். ஏன்னா நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்டா மற்றவங்களும் சாப்பிடணும்னு நம்ம நினைப்போம். அப்படிதான் இந்த வேத வசனத்துல நான் பார்க்கும்போது நான் கற்றுக்கொண்டேன். என்னன்னா எனக்கு சமயமே கிடைக்கலங்க, எனக்கு டைமே இல்லைங்க, எனக்கு அதுக்கான ஒரு நேரம் அமைப்பு எனக்கு அமையல அப்படின்னு சொல்லலாம். ஆனா எனக்கு எந்த நேரத்துல தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்ல முடியும் அப்படின்னா, நம்ம திடீர்னு பஸ்ல போயிட்டு இருப்போம், திடீர்னு பாருங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், அங்க சில பேரை சந்திக்கும் பொழுது எதர்ச்சியா நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஆனா அந்த சமயத்தை நம்ம என்ன செய்யணும்னா, கடவுளுடைய நற்செய்தியை அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு. அப்போ நம்ம அந்த இடத்துல பாருங்க பேசணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு மேடை போட்டு தான் பேசணும், இல்ல மத்தவங்களுக்கு பைபிள் வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு கத்துக்கிட்டாதாங்க படிக்க முடியும், எனக்கு பைபிளை பத்தியே தெரியாது, சமயம் வாய்ச்சாலும் வாய்க்காட்டினாலும் நீங்க போய் திருவசனத்தை போய் பேசுன்றீங்களா, எனக்கு வசனமே தெரியாதுன்னு சொல்றீங்களா? வசனம் என்னங்க? சிலுவையில பாருங்க மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக கிறிஸ்து நமக்காக சாபமாகி அவர் நமக்காக பாருங்க ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கலாத்தியர் 3:13-14 நம்ம வாசிக்கிறோம். யாருக்காக சிலுவைக்கு போனாருங்க? அந்த சிலுவையின் நற்செய்தி தாங்க இந்த திருவசனம்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த நற்செய்தியை சொல்றதுக்கு நம்ம திருவசனம் தான் நம்ம சொல்லணும். சிலுவையை பத்தி சொல்றது தாங்க திருவசனம். அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு, அவர் எதற்காக அடிக்கப்பட்டாரு, இன்னைக்கு பாவத்துல வாழ வேண்டிய அவசியமே நம்ம கிடையாது. தேவன் பாருங்க நமக்கு ஒரு சொல்யூஷனை வச்சிருக்காரு. அந்த சொல்யூஷனை நம்ம கடைபிடிக்க நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, திருவசனத்தை போதிக்கணும். அதுக்குதான் அவர் சொல்றாரு பாருங்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம் திருவசனத்தை போதிக்கணுமா. திருவசனத்தை போதிக்கிறது மட்டும் இல்ல, ஒரு மனுஷன் தப்பு செய்யும் போது அந்த இடத்துல கண்டித்து உணர்த்தணும்னு சொல்லி இந்த இடத்துல பாருங்க பாக்குறோம். கடிந்து கொள்ளணுமா அவங்கள, இது நீங்க செய்யறது தப்புங்க அப்படின்னு சொல்லி எப்படி கடிந்து கொள்ள முடியும்? டைரக்டா போய் ஒருத்தட்ட சொன்னா அவங்க ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனா திருவசனத்தின் மூலமாக இது தவறு என்று பைபிள்ல இருக்குன்னு சொல்லி நீங்க கடிந்து கொள்ளணும். அப்போ இன்னொரு இடத்துல பாருங்க, அதுல பாக்குறோம் புத்தி சொல்லணுமா. புத்தி சொன்னது மட்டும் இல்ல, அவர்களை உற்சாகப்படுத்தணுமா. எப்போ உற்சாகப்படுத்தணும்? நல்லது செய்யும் போது உற்சாகப்படுத்தணுங்க. இன்னைக்கு சில பிரச்சனைகளை நம்ம பார்க்கும்போது நிறைய நான் கேள்விப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, நான் எவ்வளோ நல்லது செஞ்சிருக்காங்க, அதெல்லாம் வெளியவே வர மாட்டேங்குது, ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதை வருஷம் ஃபுல்லா சொல்லி காட்டுறாங்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம நல்லது செய்யும் போது இந்த வேதத்துல பார்க்கும்போது இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, உற்சாகப்படுத்தணுமா. நீ இவ்வளோலாம் நல்லது பண்ணிருக்கியப்பா, நீ உன்னால முடியும், உன்னால முடியாது ஒன்றும் இல்லை, நீ நல்லவன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? இன்னைக்கு யாருமே அப்படி சொல்றது இல்ல. ஒரு செய்த தப்பு பாருங்க வருஷ கணக்குல பேசுவோம். ஆனா அவன் செய்த நன்மைய நீங்க பேசணும், அவங்கள உற்சாகப்படுத்தணும். அப்படிதான் இந்த வேதத்துல நம்ம பாக்குறோம். அப்போ திருவசனத்தை கண்டிப்பா போதிக்கணுங்க. கண்டிப்பா போதிக்கிறது மூலமா என்ன நடக்குதுன்னா, மத்தவங்க
தேவனுக்குள்ள வருவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. இன்னைக்கு சொர்க்க வாழ்வை, பரலோகம் என்ற வாழ்வை அவங்க சுதந்தரிக்க நீங்க ஒரு கருப்பொருளா இருக்க போறீங்க. அதுக்காக தான் பாருங்க, கடவுள் சொன்ன சில கட்டளைகளை நம்ம கைப்பிடிக்கணும். வாங்க, இன்னைக்கு நம்ம எதுக்காக ஜெபிக்க போறோம்னா, திருவசனத்தை இன்னையிலிருந்து நம்ம எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ண போறோம். அந்த திருவசனம் என்னன்னா, சிலுவையை குறித்து நம்ம பேசணும். வாங்க. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிற சுவாமி. இந்த நாட்கள்ல திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்று நாங்க பார்த்தோம். நாங்க எங்க கதைய பேசிக்கிட்டு இல்லாம, ஆண்டவரே நீங்க சிலுவையில மத்தவங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? எதுக்காக இந்த பூமியில மானிட பிறப்பா பிறந்து ஒரு மனித ரூபம் எடுத்து மத்தவங்களுக்காக வாழ்ந்து காமிச்சீங்க? நல்லொழுக்கத்தோட வாழ்ந்தது மட்டும் இல்ல, தன்னுடைய ஜீவனையே அன்பின் மித்தமாக கொடுத்தீங்கன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்படி ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை பின்பற்றி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்குள்ள வர உதவி செய்யுங்க சுவாமி. ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் கண்ணோக்கி பாருங்க. அவருடைய எல்லாவித தேவைகளையும் சந்தித்து, அவர்களுடைய எல்லாவித ஆண்டவரே நல்ல செயல்களையும் உற்சாகப்படுத்த மற்றவர்களுக்கு நீங்க எசப்பா அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.